ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பரோட்டா எக் ரோல் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அதை ஆக்கி நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், தக்காளி சேர்த்துருக்கேன், முட்டைகோசம் நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தந்தூரி மயோனஸ் ஊற்றிருக்கேன், சோயா சாஸ் ஊற்றிருக்கேன், டொமேட்டோ சாஸும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பரோட்டாவை நல்லா பரோட்டா ஷேப்புக்கு அதை நல்லா உருட்டிட்டு தோசைக்கல்ல 2 பக்கமும் போட்டு திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அதே தோசைக்கல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை அது மேலே வச்சு இந்த மசாலாவையும் அதில் நல்லா வச்சு கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அதில் வச்சு நல்லா நறுக்கி ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரான என் ஸ்டைலில் பரோட்டா எக் ரோல் ரெடி. டொமேட்டோ சாஸோட